தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கிறது. அருப்புக்கோட்டையில் விஜயராஜாக பிறந்து விஜயகாந்தாக சினிமாவில் பரிணமித்து கேப்டனாக மக்கள் மனதில் நிலைத்து நிற்கிறார் விஜயகாந்த் அவர்கள். அரசியல்வாதிகள் தொடங்கி சினிமா நடிகர்கள் வரை அனைவரும் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது அனைவரையும் சமமாக பார்ப்பவர், எல்லோரையும் மதிப்பவர், பசியோடு வருபவர்களுக்கு பசியார வைப்பவர் என்று அனைவருமே சொல்லக்கூடிய ஒன்றாக திரு விஜயகாந்த் அவர்களை புகழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கிறது. மிக முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் அன்பு கொண்டிருந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். கலைஞர் அவர்கள் இறந்தபோது ஒரு குழந்தையைப் போல வெளிநாட்டில் அவரால் கலைஞர் அவர்களின் இறுதிச் சடங்கிற்கு வர முடியவில்லை. ஒரு குழந்தையைப் போல அழுது வீடியோ வெளியிட்டிருந்த அந்த காட்சியை பார்த்தோம். அந்த வீடியோவிலேயே தெரிந்திருக்கும் அவர் கலைஞர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்று. மிக முக்கியமாக 1996ஆம் ஆண்டு சென்னை மெரினாவில் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் பொன்விழா கண்டதற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் பாராட்டு விழா ஏற்பாடு செய்து நடிகர் சங்கத்தின் தலைவராக அந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விழாவில் கலைஞர் அவர்களுக்கு தங்க பேனாவை பரிசளித்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அந்த அளவுக்கு கலைஞர் அவர்களை தன்னுடைய மனதுக்கு நெருக்கமானவராக தன் மனதில் நிலைநிறுத்தி இருந்தார் விஜயகாந்த் அவர்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை தமிழ் திரையுலகம் இழந்திருக்கிறது. சமூக வலைதளங்கள் பெருகிவிட்ட இந்த காலத்தில் தமிழ் திரையுலகினர் ஒவ்வொரு முறை பேட்டி கொடுக்கும் பொழுதும் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு நொடி கூட கெட்டதாக சொல்லவில்லை. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் பெயர் சம்பாதித்து வைத்திருந்தவர். அனைவருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், பெரிய நடிகர்கள் முதல் லைட்மேன்கள் வரை அனைவருக்கும் ஒரே வகையான சாப்பாடுகள் பரிமாறப்பட வேண்டும் என்ற சமத்துவத்தை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த் என்று அனைவராலும் பாராட்டப்படக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கிவிட்டு சென்று விட்டிருக்கிறார். தேமுதிக தொண்டர்கள் அங்கு கதறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தேமுதிகவின் அடையாளமாகவும் சின்னமாகவும் விளங்கியவர்தான் விஜயகாந்த் அவர்கள். தேமுதிக தொண்டர்கள் கதறி அழக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருந்திருக்கிறது. வெறும் தேமுதிக தொண்டர்கள் மட்டுமின்றி ஒரு சாதாரண தமிழ்நாட்டு பிரஜை கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்.